அண்மைச் செய்தி திருவள்ளூர் அடுத்த தாமரைப்பாக்கம் சக்தி நகரில் வண்டை விழுங்கிய 1 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வண்டை விழுங்கிய 1 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அழுதுக் கொண்டிருந்த சிறுமி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுமி விழுங்கிய வண்டு குழந்தையின் மூச்சுக் குழாயில் இருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. வண்டை விழுங்கிய 1 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பார்த்திபன், சொல்லுங்க, 1 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கும் நிலையில் என்ன நடந்தது? அந்த குழந்தை யார்? எந்த பகுதியை சேர்ந்த குழந்தை? திருவள்ளூர்ல வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 1 வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது கையில் இந்த முறுக்கு வைத்து சாப்பிட்டிருந்ததாக பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தை அந்த முறுக்கை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது தொண்டையில் சிக்கியபடியே கதறி இருக்கிறது. உடனடியாக இதை பார்த்த தாய் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க. அப்போ மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலே அந்த குழந்தை இறந்து விட்டது. உடனடியாக குழந்தைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக உடற்கூறு ஆய்வுக்காக அந்த 1 வயது பெண் குழந்தையை கொண்டு சென்றிருக்கிறாங்க. அப்பொழுது உடற்கூறு ஆய்வுல தான் குழந்தையினுடைய மூச்சு குழாயில ஒரு சிறிய வண்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் மருத்துவர்கள். தற்பொழுது அந்த மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் அந்த வண்டு குழந்தையினுடைய மூச்சு குழாயில் சென்று குழந்தையை கடித்து இருக்கிறது. இதனால் அந்த குழந்தை தற்போது உயிரிழந்திருக்கிறது. பெற்றோர்கள் நினைத்தது முறுக்கு சாப்பிட்டதால் தான் குழந்தை தொண்டையில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக நினைத்திருந்தார்கள். ஆனால் உடற்கூறு ஆய்வுல தற்போது அந்த வண்டு உள்ளே சென்று கடித்து அது அந்த மூச்சு குழாயில் மாட்டிக்கொண்டு குழந்தை மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிர்ந்திருப்பது தற்போது தெரிய வந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது குழந்தைய விளையாடி கொண்டிருக்கும் போது கீழே இருக்கக்கூடிய அந்த வண்டை தெரியாததாக தவறுதலாக குழந்தையுடைய வாயில் போட்டுக் கொண்டிருப்பது குழந்தைக்கு தெரியவில்லை. இதை பார்த்த தாய்க்கும் தெரியவில்லை. குழந்தை தொண்டையில் சிக்கியபடி மூச்சுத்திணறல் ஏற்பட்டவுடன் தாய் பதறி கொண்டு மருத்துவமனைக்கு சென்று இருக்கிறார். தற்போது இந்த குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பெற்றோர்கள் ஒரு கவனத்தை கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக இவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். கார்த்திக் இவர் திருவள்ளூர் அடுத்த தாமரைப்பாக்கம் சக்தி நகர் பகுதியில 10 ஆண்டுகளாக குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி 3 வயதுல ஒரு ருத்திசன் என்ற ஒரு மகளும் 1 வயதுல குகசி என்ற மகளும் இருக்கிறாங்க. இந்த தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை குகசி என்ற பெண் குழந்தை தற்போது உயிரிழந்திருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது போன்ற குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டு இருக்கும் போது குழந்தைகள் எந்த இடத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதே தற்போது பெற்றோர்கள் பார்க்க வேண்டும் என்பது தற்போது மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கி வருகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.